விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன். வெப்பன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பயங்கரமான பவர் உள்ள ஒரு அணு ஆயுதம் அப்படிங்கிறத நம்ம வெப்பன்னு சொல்லுவோம். அதிக பவர் உள்ள ஒரு அணு ஆயுதம். அதே அந்த அதிக பவர் உள்ள அணு ஆயுதம் ஒரு மனிதனாக இருந்தால் எப்படி அப்படிங்கிற அபரிமிதமான கற்பனையில் உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த வெப்பன். அதாவது இந்த படத்தை வந்து ஒரு நிறைய ஆங்கில படங்களுடைய தழுவலை கொண்டு ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக ஒரு தமிழ் படத்தை எடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் சிரமப்பட்டு எடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு காட்சி அமைப்புகள் அனைத்துமே வந்து ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக. இந்த படத்தின் இயக்குனர் குகன் சென்னியப்பன் அவர்கள் அதிக ஆங்கில படங்களை பார்த்து அதில் இருக்கும் காட்சிகள் அனைத்தையும் தமிழ் ரசிகர்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக நம் தமிழ் படத்துக்கு தகுந்த போல் காட்சிகளை அமைத்திருப்பார். இதுல வந்து சிப்ராஸ் இசையமைச்சிருக்காரு. ஜிப்ரான் அந்த இசை வந்து ஆங்கில படங்களுக்கு நிகராகவே அவரும் கற்பனை பண்ணிச்சு. ஒரு சரியான ஒரு ஆங்கில படத்தை தமிழில் பார்த்தால் எப்படி இருக்கும், அதற்கான நடவடிக்கை தான் இந்த வெப்பன் படம். இது வந்து சத்யராஜ், அப்புறம் வசந்த் ரவி, அப்புறம் தன்யா ஹோப்பு, யாஷிகா ஆனந்த், இப்போ இது போன்ற நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. வில்ல நடிகர்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய கதையம்சம் எந்த வழியில போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த வெப்பனா ஒரு மனிதன் உருவாகிறதுனால எப்படி உருவாகுறான் அப்படிங்கிறது சில உதாரணங்கள் சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அதிகப்படியான பவர் ஒரு மனிதனால இருக்க முடியுமா அப்படிங்கும் போது மகாபாரத கதாபாத்திரங்கள் உதாரணமா சொல்றாங்க. இந்த இடும்பன், பீமசேனன், கடோத்கஜன் போன்றவர்கள் எல்லாம் மிக பெரிய பலசாலிகள். எப்படி ஒரு மனிதன் பவருள்ள மனிதனாக மாறுகிறான் அப்படிங்கிறது இந்த இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும், சரித்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஹிட்லர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய படை வீரர்கள் எல்லாம் எப்பவுமே சோர்ந்துடக்கூடாது, தைரியசாலியா இருக்கணும், பலமுள்ளவர்களா இருக்கணும், அப்பதான் எதிரிகளை ஈஸியா கொண்டாட முடியுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா அவங்க உடம்புல ஏற்றிக்க. இது சரித்திரம். அது போல இன்ஜெக்ஷனை ஏற்றினால் மனிதனுக்கு ஃபுல் பவர் வந்து விடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஹிட்லர் கிட்ட இருந்து ஒருத்தர் அந்த இன்ஜெக்ஷன் மருந்து திருடிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட இருந்தது ஸ்வஸ்திக் மாடல்ல ஒரு தகடு இருக்குது. அது கையில இருந்தா மனிதனுடைய ஃபுல் பவர் ஏறி இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மருந்து திருடிட்டு வந்தவர் அவருடைய பையனுக்கு அதை போட்டுறாரு. அந்த பையனுக்கு ஃபுல் பவர் ஏறிக்கும். அந்த மருந்தாங்க போட்டதுனால ஹிட்லர் ராணுவத்தை சேர்ந்த சில பேர் அவங்களை தேடி வந்துடுறாங்க. தேடி வந்து எல்லாரையும் சாவடிக்க பார்க்குறாங்க. அதை வந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ஃபுல் பவர்ல உருவான ஒருவர் காட்டுக்குள்ள இருக்காரு, இன்னொருத்தர் நாட்டுக்குள்ள இருக்காரு. படம் ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல பாம்பு அடிக்குது. திடீர்னு நிறைய பேர் செத்து போறாங்க. ஒருத்தரை பத்தி தவறான ஒரு கருத்து நிறைய பத்திரிகைகள்ல வருது. அதை பார்த்து அவர் இந்த தவறான கருத்தெல்லாம் என்னால கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு மொட்டை மாடியிலிருந்து கீழே வந்து தடுப்பு. இப்படி நிறைய பேர் நகரத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதற்கிடையில பாத்தீங்கன்னாக்கா வசந்த் ரவி அவர்கள் தன்யா ஹோப்போட சேர்ந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. அந்த யூடியூபரா அதுக்கான கண்டென்ட் தேவைப்படுறது நிறைய இடங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாம்பு அடிச்ச இடத்துல இருந்து இவரை வந்து போலீஸ் பார்த்து வசந்த் ரவி அதை கைது பண்ணார். கைது பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்கும்போது நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து யூடியூபர், என்னோட கண்டென்ட்டுக்காக அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கேட்கல. அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு டைப்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஊட்டி பக்கத்துல ஒரு மலை பிரதேசத்துல ஒரு அம்மாவும் குழந்தையும் கடையில நின்று இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் கடை. அந்த கடையில ஏதோ பொருள் வாங்குறாங்க. அம்மா பையன் ரோட கிராஸ் பண்றான். ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வேகமா வந்த லாரி அந்த பையன் மேல மோதுன்னு பார்த்தா பையன் அப்படியே ஜம்ப் பண்ணி மேல எகிரி வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி மேல போய் விடறான். அவங்க அவனே தாங்கி முடியலாம். இவன் எப்படி அவங்க வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ணி அங்க போனான், எப்படி அதை செய்யலாம்? இதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து வைரல் பண்ணிடுறாங்க. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப யூடியூப் சேனல்ல போனதுல அந்த பையன் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் அந்த ஊருக்கு எல்லாருமே
அங்க போனா அங்க அதே மாதிரி அவர் தான் சத்யராஜ். அவர் வந்து அங்க வந்து இருந்து அங்க இருக்கிற நல்லவங்களுக்கு நல்லது செய்யும். அப்பதான் தெரியுது அந்த இன்ஜெக்ஷன் போட்டது அவர் சத்யராஜுக்கு தான். அவருடைய உடம்பு ஃபுல் பவர்ல இருக்கு. அந்த பவரோட அவர் நகரத்துக்குள்ள இருந்தா நிறைய பேர் சாகடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நாட்டுக்குள்ள இருக்கு. அவருடைய பையன் தான் நாட்டுக்குள்ள இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர் எதிர்க்கிறாரு. இப்படி இவங்க 2 பேருடைய கொண்டு வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கடைசியில் ஒரு மோதல் கொண்டு போட்டாங்க. நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் மேஜிக்காக இருக்கு. அதாவது ஃபுல் பவர் அப்படிங்கிற காட்டுறதுக்கு எப்படி காட்டுறாங்கன்னாக்கா, கையை நீட்டினா ஆயுதம் கையில வந்து நிற்கும். எதிராளி எதிரில் வந்து அடிக்க வராண்டானாக்க இவர் கையை நீட்டுவாரு. அவனே பறந்து வந்து அவர் கையில வந்து அவர் கழுத்து இருப்பான். இவர் அப்படியே மேல தூக்கி வச்சு சாப்பிடும். இப்படி ஒரே மாயாஜால வித்தைகளாவே அவருடைய பவரை காமிச்சிட்டு வில்லனும் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு யார் யார் எங்கெங்க போறாங்க என்னென்ன பண்றாங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த டீமையே க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவரோட இவ்வளோ மேஜிக் தெரிஞ்சவங்களோட மக்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னாக்கா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவும் கற்பனை பண்ணியிருக்காங்க. என்ன கற்பனை பண்ணாலும் கதையோட முடிவு நல்லதுக்கு மட்டும்தான் அனைத்தும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருந்தாலும் அந்த பவர்லாம் நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும், கெடுதிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. வெப்பன் ஒரு அதிரடியான திரைப்படம். சத்யராஜ் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார். வசந்த் ரவியும் சிறப்பாக நடித்திருக்கின்றார். தன்யாவும் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தை ஒரு ஆங்கில படத்தை போன்றே எடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து படம் முடியும் வரையும் நாம் தமிழ் படம் பார்க்கின்ற ஒரு எண்ணம் வராமல் ஆங்கில படம் பார்த்துக் கொண்டிருக்கும் எண்ணத்தோடு வைத்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தார்கள் ஜிப்ரான் அவர்களும் இசையமைத்து கொடுத்திருக்கிறார்கள். படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. ரசிகர்கள் அனைவரும் திரையரங்கிற்கு சென்று இந்த படத்தை பார்த்து அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.